ஒன்று கொரிந்தியர் 7:21 அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. இது சமூக நிலைமையை குறிக்கிறது. அந்த நாட்களில் அடிமைகள், சுயாதீனர்கள் என்று 2 விதமான மக்கள் இருந்தாங்க, ஸ்லேவ்ஸ் அண்ட் ஃப்ரீமென். அடிமைகள் முதலாளிமார்களால் பணம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு மனித உரிமை கிடையாது, தொழிலாளர் உரிமை கிடையாது. எந்த லீவும் இல்லாமல், எந்த ஒரு ஓய்வும் இல்லாமல், கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு கொடுக்குற வேலை, அந்த வேலையை செய்யணும். முதலாளி நினச்சாருன்னா குடும்பமே அடிமை. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணால் அவளும் அடிமை, பிள்ளைகள் பிறந்தால் அவர்களும் அடிமை, பேர பிள்ளைகள் பிறந்தால் அவங்களும் அடிமை. இந்த முதலாளி அடிமைகளை வேறு முதலாளிக்கு வித்துடலாம், ஆடு மாடு மாதிரி தான் வித்துடலாம். அடிமைகளுக்கு என்று சட்டம் கிடையாது, சட்ட பாதுகாப்பு கிடையாது. ஆடு மாடுகளுக்கு கூட சட்ட பாதுகாப்பு உண்டு. ஆடு மாடுகளுக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான சட்ட அந்த அன்றைய சூழ்நிலை. நீ ஒரு சமூக ரீதியாக ஒரு அடிமையாக இருந்தால் கவலைப்படாத. ஐயோ, நினச்சா நான் தூங்க முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது, எனக்கு மனித உரிமை இல்லை, தொழிலாளர் உரிமை இல்லை, சட்ட பாதுகாப்பு இல்லைன்னு நீ கவலைப்படாத. ஒரு ஆடு மாடு மாதிரி தான். கொல்லலாம், ஒரு எஜமான் ஒரு அடிமையை கொல்லலாம். யூதர்களுக்குள்ளதான் அதில் சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த 6 வருஷம் தற்காலிகமாக ஒரு பாண்டட் லேபரராக, அடிமைன்னு சொல்ல முடியாது, கொத்தடிமைன்னு சொல்லலாம். அடிமையை விட கொஞ்சம் கொத்தடிமை பரவாயில்ல, 6 வருஷம் அடிமை. இப்போ அந்த நிலைமையில தான் அவங்களுக்கு கொஞ்சம் சட்ட பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டது. ஒரு யூதன் அல்லாதவனை அடிமையாக இருந்தால் அவனுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது. கொல்லலாம், என்ன வேணால் செய்யலாம், கையை வெட்டலாம், காலை வெட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ இருந்தால் கவலைப்படாத. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். நீ ஆவியில் சுயாதீனனாக இருக்கிற. யூ ஆர் ஃப்ரீ ஸ்பிரிச்சுவலி. நீ சமூகத்தில் தான் நீ அடிமையாக இருக்க. ஆவிக்குரிய உலகத்தில் நீ அடிமை கிடையாது. ஆவிக்குரிய உலகத்தில் முதலாளியாக இருக்கிறவன், சரீர உலகத்தில் அடிமையாக முதலாளியாக இருக்கிறவன், சமூக உலகத்தில் அடிமை முதலாளியாக இருக்கிறவன், ஆவிக்குரிய உலகத்தில் அடிமையாக இருக்கிறான், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட நீ சமூகத்தில் அடிமையாக இருந்தாலும் ஆவிக்குரிய உலகத்தில் நீ விடுதலையாக இருக்கிறாய். அதை நினச்சி சந்தோஷப்படு. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, புத்தி உள்ள அடிமை, தமிழ் மொழிபெயர்ப்பில் வேலைக்காரன் என்று இருக்கிறது. ஆனால் அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அடிமை தான். புத்தி உள்ள அடிமை அவன் பிள்ளைகளுக்குள்ளே சுதந்திரத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள அடிமை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பிள்ளைகளுக்கு, முதலாளியினுடைய பிள்ளைகளுக்கு சொத்துல எவ்வளோ பங்கோ அந்த பங்கு அவன் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அவன் ஆகிவிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலேசர் மாதிரி, எலேசர் அப்படித்தானே தன் மகனாக தத்தெடுக்க ஆபிரகாம் விரும்பினான். எலேசர் ஒரு புத்தி உள்ள அடிமை. அதே போல் வேத புஸ்தகத்தில் யோசேப்பு ஒரு புத்தி உள்ள அடிமை. அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு அதிகாரியாக, நாட்டுக்கே அதிகாரியாக மாறினான். ஆண்டவர் உன்னை மாற்ற முடியும். கர்த்தரால் உன்னை அடிமைத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். அதனால நீ கவலைப்படாத. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதி என்பது செயற்கையான ஒரு விஷயம், பயங்கரமான மனித தன்மையற்ற ஒரு விஷயம் ஜாதி. ஜாதியின் பிறப்பின் அடிப்படையில் இந்த ஜாதியில் பிறந்தான்னு பார்க்கறது தாழ்வாப்பா. கிராமங்களில் இன்றைக்கி வட இந்தியாவில் நிறையா இருக்குது. தமிழகத்தில் குறைவு, அதுவும் பட்டணங்களில் ரொம்ப குறைவு. கிராமத்தில் கொஞ்சம் இருக்குது, இன்னும் இருக்குது, அந்த கண்ணோட்டம் இருக்குது. திருமணம்னு வந்துட்டுனா அது அந்த ஜாதி கண்ணோட்டம்
ரொம்ப வேலை செய்யுது. சபைகளிலும் அது இருக்குது. சபைகளிலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனம், அதில் ஒரு 2 மாவட்டங்களுக்கு தலைமையில் இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார். அவருடைய அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அவருடைய உடலை சவக்கடங்கள்லேருந்து வெளியே கொண்டு வராங்க. ஒரு ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க போய் தான் அவருடைய உடலுக்கு அவங்க முழக்கங்களெல்லாம் இட்டு, யாரும் போய் அங்கே முதல்ல அவர் ஒரு ஊழியக்காரரு, 2 மாவட்டங்களுக்கு தலைமை ஊழியக்காரரு, அவருக்கு ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி ஒரு வேதத்தை வாசித்து அந்த உடலை அங்கேருந்து அவங்க எடுக்கலை. ஜாதி கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அங்கே கோஷம் போட்டாங்க, வீர வணக்கம் வீர வணக்கம்னு. அது படித்தப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்னொரு தம்பி, என்னுடைய ஆவிக்குரிய தம்பி, ஒரு வக்கீல், அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தபோது அவரும் அதை தான் சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. தானே ஒரு ஜெபம் பண்ணி தானே அவருடைய உடலை எடுத்துருக்கணும் சவக்கடங்கள்லேருந்து. ஒரு ஜாதி கட்சியினர் வந்து கோஷம் போட்டு தான் அதை எடுக்கணுமா? வேதனையாக இருந்தது. ஒரு ஊழியக்காரன், அவர் உயிரோடு இருந்தபோது அவர் அந்த ஜாதி கட்சியினுடைய கூட்டங்களில் போய் பேசியிருக்கிறார். அந்த ஒரு ஜாதி உணர்வோடு அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கும் அது இருக்குது. நான் வந்து சபைக்குள்ளே ஜாதி இருக்குன்றதுக்கான உதாரணமாக அதை சொல்கிறேன். அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். இந்த ஜாதியா அவன் கீழானவன், இந்த ஜாதியா மேலானவன் என்கிற ஒரு செயற்கையான ஒரு மனப்பான்மை இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் அது இருக்குது. அல்லது இந்தியர்கள் எங்கே இருக்காங்களோ இலங்கையில் இருக்குது. ஏன்னா அங்கே இந்தியன் இருக்கான்ல, அதனால் இலங்கையிலும் இருக்குது. தமிழன் இந்திய எங்கெல்லாம் இருக்காலோ அங்கெல்லாம் ஜாதின்ற அந்த வியாதி இருக்குது. இதிலிருந்து அதை பற்றி நீ கவலைப்படாத. அதிலிருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவரால் முடியும். நீ ஆவிக்குரிய உலகத்தில் ஜாதியே கிடையாது. பிசாசு ஜாதி பார்ப்பதில்லை, தேவதூதர்கள் ஜாதி பார்ப்பதில்லை. ஜாதியை பார்த்து பிசாசு பிடிக்காது. ஜாதி பார்த்து பரலோகத்துக்குள்ளே நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ அனுப்ப மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவத்தில் இன்னொரு போற்ற தகுந்த விஷயம், எந்த ஜாதிக்காரனும் பாஸ்டர் ஆகலாம், எந்த ஜாதிக்காரனும் கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதித்து நடத்தலாம், எந்த ஜாதிக்காரனும் பிஷப் ஆகலாம், எந்த ஜாதிக்காரனும். அந்த ஒரு நல்ல விஷயம் கிறிஸ்தவத்தில் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் அது இல்லை. குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டும்தான் ஆன்மீகத்தில் குரு ஆக முடியும். கிறிஸ்தவத்தில் ஜாதி இருந்தால் கூட எல்லா ஜாதிக்காரனும் பாஸ்டர் ஆகலாம், பிஷப் ஆகலாம். அந்த நிலைமை இருக்குது. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வந்து கவலைப்படாத, அதை பற்றி கவலைப்படாத. ஒன்று ஆவிக்குரிய நிலைமையை நினச்சி சந்தோஷப்படு. இன்னொன்று, இந்த அடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் பாலின அடிமைகளாய் பல நேரங்களில் பல இடங்களில் பெண்கள் பாலின அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஜெண்டர் வைஸ் இன் மெனி பிளேசஸ் மெனி டைம்ஸ் விமன் ஆர் லைக் ஸ்லேவ்ஸ். ஏன்னா சமத்துவன்றது கிடையாது. அவங்க பல நேரங்களில் ஆண்கள் பெண்களை சமத்துவமாக நடத்துறதில்லை. அரசியல் மேடைகளில் நம்ம பார்க்குறோம், பெண்கள் எவ்வளோ கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள், அரசியல்வாதிகளால் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள் பார்க்குறோம். அதனால் என்னுடைய சகோதரிகளுக்கு, என்னுடைய தாய்மாருக்கு, என்னுடைய மகள்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பெண்ணாக பிறந்ததை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்டவர் உங்களை அந்த பெண் என்பதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி குறைவுகள், அசௌகரியங்கள், அதிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும் அவரால் என்கிற செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக விடுதலை செய்வார். சமூக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வார். நாம் ஆவிக்குரிய விடுதலையை பெற்றவர்கள் என்று மகிழ்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஆமென்.